மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை வீடியோ பதிவு செய்து மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மோகன் என்பவர் அளித்த புகாரில் சீர்காழியில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்தி வரும் பாலமுருகன் என்பவர் தன்னிடம் பயிற்சி பெற வரும் குடும்ப பெண்கள் இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை வீடியோ பதிவு செய்து வைத்துக் கொண்டு பெண்களை மிரட்டி முக்கிய பிரமுகர்களுக்கு சப்ளை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இது குறித்து விசாரித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு தெரிஞ்ச வேண்டிய பொண்ணு ஒன்று அபி டிரைவிங் ஸ்கூலுங்கிற இடத்துல ஒரு நிறுவனத்தில் டிரைவிங் கற்றுக்க போச்சு. அங்கே அந்த டிரைவிங் சொல்லி கொடுக்குற பாலமுருகன் பையன் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காப்புல. அது வெளில சொல்ல முடியாமல் ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்துருக்கு. இப்போதைக்கு தான் வெளில வந்துச்சு. அதை நான் இப்போது கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டாந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், அதை காப்பாற்று. இது போல் பல பெண்களுக்கு இந்த மாரி பாலியல் தொல்லை நடந்துட்டு இருக்கு. இவங்க அந்த பெண்களை வசப்படுத்தி வெளியிலலாம் ஆட்சி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணுங்கிறத நான் இப்போ இந்த கலெக்டரை பார்த்து ஒன்று கொடுத்துருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே டாஸ்மாகில் சரக்கு வாங்கிய முதியவர் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். திருவெண்காடு கீழ வீதியை சேர்ந்த 60 வயதான பாலு என்பவர் வழக்கம் போல் பணி முடிந்து மங்கை மடத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் சரக்கு வாங்க சென்றுள்ளார். கூட்ட நெரிசலில் சரக்கு வாங்கிக் கொண்டு திரும்பிய போது திடீரென மயங்கி கீழே விழுந்த அவர் உயிரிழந்தார். இதையடுத்து மங்கை மடம் பகுதியில் உள்ள டாஸ்மாகை மூட வேண்டும், இறந்த பாலு குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கரூர் மாநகராட்சிக்கு உள்பட்ட 48 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் மாநகராட்சிக்கு சொந்தமான அரசு காலனி அருகே உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென குப்பை கிடங்கில் தீப்பற்றி மளமளவென எரிந்த நிலையில் குப்பை மேட்டில் பரவி கரும்புகை வெளியேறியுள்ளது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வேலூர் மாவட்டம் பாலாறு பகுதியில் சாலையோரம் மேய்ந்து கொண்டிருந்த 13 மாடுகளை திருடிய நபரை பொதுமக்களே கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காகித பட்டறை பகுதியை சேர்ந்த விவசாயிகளின் மாடுகள் பாலாற்றின் கரையோரங்களில் தினமும் மேய்ச்சலுக்காக விடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாடுகள் தொடர்ந்து மாயமானதை அடுத்து விவசாயிகள் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். இதற்கிடையே மேய்ச்சலுக்கு விடப்பட்ட மாடுகளை திருடி விற்பனைக்காக சரக்கு வேனில் ஏற்ற முற்பட்ட நபரை காகித பட்டறை பகுதி மக்கள் கண்காணித்து வேலூர் பைபாஸ் சாலையில் வைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பிரதமர் மோடி கொள்கையை அண்ணாமலை தமிழில் காப்பியடித்து வைத்திருக்கிறார் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவும் RSSம் மதங்களிடையே வெறுப்பை உருவாக்குகிறது என குற்றம் சாட்டினார். அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் இருக்குங்களா, முதல் சேவை ஹிந்தியில என்ன மோடி சொல்ற அதே வார்த்தை முதல் சேவகன். முதல் சேவகன் எல்லா கொள்கையிலுமே ஏறக்குறைய மோடியுடைய கொள்கையை தமிழ்ல காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க கொள்கையா இருக்கு. ஹிந்தியில மோடி சொல்றாரு, அதை தமிழ்ல அண்ணாமலை சொல்றாரு. அதனால கார்பன் தமிழ்நாட்டினுடைய மோடியினுடைய கார்பன் காப்பியாக அண்ணாமலை இருக்காரு. புதிய சரக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அண்ணனை கொலை செய்ய முயன்ற தம்பியை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தம் அடுத்த காந்திநகரில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ராபின்சன் மற்றும் அவரது தம்பி ஜான்சன் ஆகியோர் வசித்து வருகின்றனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு முற்றிய நிலையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ராபின்சனை அவரது தம்பி ஜான்சன் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ராபின்சனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த குடியாத்தம் நகர போலீசார் ஜான்சனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஈரோட்டில் சிறுமியிடம் ஆபாச வீடியோ காண்பித்து பாலியல் தொந்தரவு செய்த விவகாரத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட லாரி கிளீனர் மீது குண்ட சட்டம் பாய்ந்தது. சென்னிமலை சாலை மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த லாரி கிளீனர் மாதேஸ்வரன் 14 வயது சிறுமிக்கு ஆபாச வீடியோ காண்பித்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து போக்சோ வழக்கில் கைதான மாதேஸ்வரனை குண்ட சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட எஸ்பி கிரண் ஸ்ருதி மாவட்ட ஆட்சியர் கந்தசாமிக்கு பரிந்துரைத்ததின் பேரில் அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் அருகே விவசாய தோட்டத்தில் ஊழல் போட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்த ஆண்டிச்சாமி என்பவரை கைது செய்த போலீசார் 8 லிட்டர் சாராயம் மற்றும் 20 லிட்டர் சாராய ஊழலை அழித்தனர். கடம்பூர் மலைப்பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் குறும்பூர் கிராமத்தை சேர்ந்த ஆண்டிச்சாமி என்பவர் விவசாய விளைநிலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 8 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தும் நிலத்தில் குழி தோண்டி போடப்பட்டிருந்த 20 லிட்டர் சாராய ஊழலை கண்டுபிடித்து அழித்தனர். இதையடுத்து ஆண்டிச்சாமியை கைது செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் அருவங்காடு ரயில் நிலையத்திற்குள் நுழைந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. அருவங்காடு பகுதியில் கடந்த சில நாட்களாக கரடி நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக ரயில் நிலையத்திற்குள் அடிக்கடி கரடி உலா வருவதால் ஊழியர்கள் மற்றும் பகுதி மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் ரயில் நிலையத்திற்குள் வந்த கரடி கேட்டின் அருகே எழுந்து மக்களை அச்சுறுத்திவிட்டு ஓடியது. இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை வளர்ப்பு நாயை கவ்விக்கொண்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது நாயின் உரிமையாளர் அச்சமின்றி சிறுத்தையை பின்தொடர்ந்து ஓடிய காட்சி அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை நுழையும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அச்சமடைந்த பொதுமக்கள் வனத்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் பல லட்சக்கணக்கான பூச்சிகள் திடீரென படையெடுத்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வீடுகள், சுவர்கள், மரங்கள் மற்றும் தெரு விளக்குகளை சூழ்ந்து பூச்சிகள் கூட்டமாக காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பூச்சிகளின் படையெடுப்பை கட்டுப்படுத்த மருந்து தெளித்தல் உள்ளிட்ட தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி ஒருவர் படுகாயமடைந்தார். பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மணிராஜ் மற்றும் சதீஷ் ஆகியோர் மது அருந்திக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மணிராஜ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டியதில் சதீஷிற்கு இடுப்பு மற்றும் காது பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவலறிந்து வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் மணிராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரிசி மூட்டைகள் ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் லாரியின் முன்பகுதி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்ததுடன் லாரியில் இருந்த சுமார் 2 டன் அரிசியும் தீயில் கருகி நாசமானது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை மற்றும் ஆம்பூர் பகுதிகளில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒரு வாரத்தில் 5 இடங்களில் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவங்கள் நடந்தேறிய நிலையில் இது தொடர்பாக குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், அருண்குமார், டில்லிபாபு ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 134 கிராம் வெள்ளி, 10 கிராம் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை மீட்டனர். அதேபோல் ஆம்பூர் அடுத்த உமராபாத் பகுதியில் கடந்த 3ஆம் தேதி உஸ்மான் தபஸ் என்பவரிடம் வீட்டின் கொள்ளையில் ஈடுபட்ட சமியுல்லா என்பவரையும் போலீசார் கைது செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள பாலாற்றில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாலாற்றில் சுமார் 15 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி மணலை பிளாஸ்டிக் பைகளில் நிரப்பி கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மணல் திருட்டு காரணமாக அப்பகுதியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மின்கசிவு ஏற்பட்டு வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்த விபத்தில் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பெரிய குறும்ப தெரு பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் அருகருகே மஞ்சப்புல்லால் கட்டப்பட்ட வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு வீடு தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்துள்ளது. இந்த விபத்தில் ஜெகதீசன் தாயார் கண்ணம்மா தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவரை மீட்ட பொதுமக்கள் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களுடன் சேர்ந்து தீயை அணைத்தனர். திருப்பூரில் தரமான பஞ்சுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக நூல் உற்பத்தி ஆலைகள் அனைத்து ரக நூல்களின் விலையையும் கிலோவுக்கு 7 ரூபாய் உயர்த்தியுள்ளன. ஏற்கனவே உற்பத்தி செலவு அதிகரிப்பு, சந்தை மந்த நிலை உள்ளிட்ட சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த விலை உயர்வு தொழில்துறையினரிடையே மேலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சு விலை நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் ஜவுளித்துறைக்கு தேவையான ஆதரவு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. நெல்லை அடுத்த அபிஷேகப்பட்டி அருகே கல்லூரி மாணவிக்கு காதல் தொந்தரவு கொடுத்த மருந்தக ஊழியரை செங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கைது செய்தனர். வெள்ளாளங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வ மணிகண்டன் நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள மருந்தகத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இவர் மருந்தகத்தில் பகுதி நேர ஊழியராக பணியாற்றி வந்த கல்லூரி மாணவிக்கு ஒருதலையாக காதல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீசாரிடம் புகார் அளித்ததன் பேரில் செல்வ மணிகண்டனை கைது செய்த போலீசார் நெல்லை சந்திப்பு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள ஸ்ரீ ரகுநாதபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட மாநில அளவிலான இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இளவட்டக்கல்லை தூக்கி அசத்தினர். இந்த போட்டியில் திருப்பூர், விருதுநகர், மதுரை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 60க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு 45 கிலோ, 55 கிலோ, 104 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை தூக்கி எறிந்தனர். அப்போது பெண்களும் பலம் படைத்த என்பதை நிரூபிக்கும் வகையில் வடலி விளையை சேர்ந்த ராஜகுமாரி 55 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை 7 முறை தூக்கி முதல் பரிசை தட்டிச் சென்றார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கிரானைட் கற்கள் ஏற்றி சென்ற லாரியின் பின்னால் அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். திண்டிவனத்தில் இருந்து ஓசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து அட்டக்குறுக்கி என்ற இடத்தில் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மிட்டப்பள்ளி அருகே நடைபெற்ற சாலை விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூரை சேர்ந்த ராஜாமணி தனது மகள் ஆத்தீஸ்வரியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த கார் மோதியதில் இருவரும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சம்பவம் குறித்து சிங்காரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சாலையில் குறுக்கே வந்த நாயால் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் உள்பட இருவர் விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் பெண் மற்றும் ஆண் நபர் இருசக்கர வாகனத்தில் வரும்போது வழுத்தூர் என்னும் இடத்தில் நாய் ஒன்று சாலையின் குறுக்கே ஓடியுள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக நாய் மீது வாகனம் மோதியதில் கீழே விழுந்த நிலையில் வாகனத்தில் வந்தவர்கள் சாலையில் விழுந்து காயமடைந்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் 22ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதியன்று பள்ளியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் 94 மழலைகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 18 குழந்தைகள் காயமடைந்தனர். இந்த நினைவு நாளையொட்டி உயிரிழந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் மற்றும் பல்வேறு தரப்பினரும் மலரஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புகழ்பெற்ற உத்திரிய மாதா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடற்கரை சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேரின் மீது திரளான கிறிஸ்தவர்கள் மலர்களை தூவி வழிபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் 2000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையோரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், ஆறுகாட்டுத்துறை, கோடிக்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசியது. இதன் காரணமாக கடல் சீற்றமாக காணப்பட்டதால் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதாக வேதனை தெரிவித்தனர். கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த பிரபல A+ ரவுடி சிலம்பு என்ற சிலம்பரசனை சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் வைத்து ஓட்டேரி போலீசார் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தாம்பரம் அடுத்த வண்டலூர் ஓட்டேரி காவல் நிலையத்தில் 7 கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய A+ ரவுடி சிலம்பரசன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்துள்ளார். இதையடுத்து நீதிமன்ற பிடியாணை உத்தரவின் பேரில் பள்ளிக்கரணையில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருவாரூர் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட முதலி சாத்தங்குடி கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் குடிநீர் கடந்த சில மாதங்களாக சரிவர வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மாங்குடி கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே குடிநீர் கிடைக்காததை கண்டித்து மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார கிராம பகுதியில் குடிநீர் விநியோகம் கடந்த 20 நாட்களாக தடைப்பட்டுள்ளது. இதனால் குடிப்பதற்கு தண்ணீர் இன்றி கிராம மக்கள் மிகுந்த அவதியடைந்து வந்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் திருத்துறைப்பூண்டியில் இருந்து முத்துப்பேட்டை செல்லும் பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூரில் 840 மற்றும் 600 மெகாவாட் கொண்ட 2 அனல்மின் நிலையங்களில் 1500க்கும் மேற்பட்டோர் நிரந்தரமாகவும் ஒப்பந்த அடிப்படையில் 1400 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அனல்மின் நிலைய அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டாததால் 2வது நாளாக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
சேலம் மாவட்டம் சங்ககிரியில் விவசாயியிடம் ஏடிஎம் கார்டை மாற்றி மோசடி செய்த வழக்கில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு வடமாநில கொள்ளையர்கள் 3 பேர் பிடிபட்டனர். கடந்த 2019ஆம் ஆண்டு சங்ககிரியில் உள்ள வங்கியின் ஏடிஎம் மையத்தில் சண்முகம் என்பவருக்கு அங்கு நின்றிருந்த மர்ம நபர்கள் உதவுவது போல் நடித்து மோசடியில் ஈடுபட்டனர். இந்த வழக்கின் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் தொடர்ந்து 7 ஆண்டுகள் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்தனர். இந்நிலையில் மோசடியில் தொடர்புடைய கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த 3 பேரையும் தனிப்படை போலீசார் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் கனியூரில் உட்கட்சி மோதல் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாருக்கு வரவேற்பு கொடுப்பதில் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதி பரபரப்பானது. சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் கனியூர் பகுதியில் பொதுமக்களுக்கு வாகனத்தில் சென்றபடி நன்றி தெரிவித்தார். அப்போது அங்கு திரண்ட தாவேகாவினர் சுகுமாருக்கு மாலை அணிவிக்க முயன்றனர். இதில் அக்கட்சியைச் சேர்ந்த வசந்தி என்ற நிர்வாகியை தாவேகாவை சேர்ந்த மற்றொரு தரப்பு நிர்வாகிகளே தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் முன்னிலையிலேயே இருதரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதி பரபரப்பானது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் ஆயுர்வேதிக் பிசியோதெரபி கிளினிக் என்ற பெயரில் இளம்பெண்களை ஈடுபடுத்தி பாலியல் தொழில் நடத்தி வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளம் மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிஷுடன் இளம்பெண் ஒருவர் இணைந்து பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் ஆயுர்வேதிக் பிசியோதெரபி கிளினிக் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கிளினிக்கில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் கிளினிக்கில் சோதனையில் ஈடுபட்ட போது பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த 3 இளம்பெண்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புழல் பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். எம்ஜிஆர் நகர், லிங்கம் தெரு, ரெட்டி தெரு, திருநீலகண்ட நகர், மேட்டு தெரு, ஒற்றைவாடை தெரு, பாலாஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காற்று இன்றி அவதியடைந்துள்ளனர். மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் விளக்கில் உணவருந்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டினர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது தொலைபேசி எண்ணை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதாக குற்றம் சாட்டினர். சென்னை அண்ணா நகர் அருகே இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஜிம் பயிற்சியாளரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அண்ணா நகர் 5வது அவென்யூவில் கடந்த 12ஆம் தேதி இளம்பெண் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அந்த பெண்ணை வழிமறித்து வேலை தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்த ஜிம் பயிற்சியாளர் ஆனந்தனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அனல் மின் நிலையத்தின் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம், அடிப்படை வசதிகள் மற்றும் ஊதியம் வழங்கிட மின் வாரியம் முன்வர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் கடந்த ஆட்சிகளில் இருந்தே குறைந்த ஊதியத்திற்கு பணியாற்றி வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். திருவண்ணாமலை அருகே ரயில் முன் பாய்ந்து கணவன் மனைவி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நல்லாம்பாளையத்தை சேர்ந்த சந்திரகுமார், சிந்து தம்பதியர் நஸ்ராபூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த ரயில் முன் பாய்ந்ததில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சந்திரகுமார் நீண்ட நாட்களாக நுரையீரல் நோய்க்காக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு இருவரும் உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே 3ஆம் நம்பர் லாட்டரி சீட்டுகளை ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மங்கலம்பேட்டை பேரூராட்சி பகுதிகளில் தடை செய்யப்பட்ட 3ஆம் நம்பர் கொண்ட லாட்டரி சீட்டுகளை வாட்ஸ்அப் மூலமாக விற்பனை செய்தும் பிரிண்ட் செய்யப்பட்ட ஜெராக்ஸ் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சுப்பிரமணியன், பழனியப்பன், ராஜாராம் ஆகிய 3வரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர்.